ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதுக்கு மத்தியில் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கூட சில டைம் தோணும். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா என்ன அப்படின்லாம் தோணும். சுற்றி இருக்கவங்களாம் நிறைய நெகட்டிவிட்டி தான் நம்மள்ட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது உனக்கு தேவையா, அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல, குழந்தைங்க இருக்குல்ல, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சு பேசுவாங்க. இன்னும் சில பேர் வந்து சரி ஓகே படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களால நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. நம்ம மட்டும்தான் நமக்காக போராடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஸோ ஓகே, இது எல்லாமே ஒரு நாள் மாறும். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம அந்த கன்சிஸ்டன்சியாக படிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவிட்டி